வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் திகதி காலை 11 மணி. இந்த வீடியோவை உங்களோடு முக்கியமாக நான் பகிர்வதற்குரிய காரணம், நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்றினை நான் வெளியிட்டிருந்தேன். 1ஆம் திகதி நீங்கள் பார்த்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலை தொடர்பான ஒரு வீடியோ ஒன்றினை நான் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன். அதில் முக்கியமாக சொல்லப்பட்ட விடயம் என்னென்றால், தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையிலே தற்சமயம் நடக்கின்ற பிரச்சனை, அதாவது வைத்தியர்கள் ஒரு சிலரால் ஏற்படுத்தப்படுகின்ற பிரச்சனை தொடர்பாக சாடை மாடியாக விவரங்கள் இல்லாமல் ஒரு வீடியோ ஒன்றினை வெளியிட்டிருந்தேன். இந்த ஒரு 15-20 நிமிட வீடியோக்கள் தெளிவாக வெளியிடுகிறேன் ஆதாரங்களோட. இப்போது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மக்களால் அதிகம் நேசிக்கப்பட்டு ஒரு சுயேட்சை குழுவில் இருந்து பாராளுமன்றத்துக்கு போனவன். அதை தாங்காத ஒரு சில வைத்தியர்கள் அங்கே இருக்கிறார்கள். அவர்கள் சம்பந்தமான பதிவு தான். பேரை சொல்லுவோமா என்று கேட்டால், ஏன் பேரை சொல்லாமல் விடுகிறேன் என்றால், அந்த முக்கியமான காரணம், சம்பந்தப்பட்ட நபர் தொடர்பாக நோயாளி மல்லாக நீதிமன்றத்தில் வழக்கை பதிந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பேரை நான் விமர்சிப்பது அந்த வழக்கை சப்ஜுடிஷரி ஜூடுக்குள்ள நான் அவமதிப்பதாக அமையும் என்றதன் அடிப்படையில் நான் அவருடைய பேரை சொல்லவில்லை. ஆனால் விடயத்தை சொல்லுகிறேன் சுருக்கமாக. என்னென்றால், நான் நினைக்கிறேன் இது ஒரு கனகாலத்துக்கு முன்னம் நடந்த பிரச்சனை, கிட்டத்தட்ட 2 வீக்ஸுக்கு முதல் நடந்த பிரச்சனை. ஒரு பெண்மணி ஒருவர் காலை 9 மணிக்கு நெஞ்சு வலி என்று சொல்லி, செஸ்ட் பெயின் என்று சொல்லி அவருக்கு இப்போது ட்ரிபிள் பிளக் என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. நெஞ்சு வருத்தம் தொடர்பான வைத்தியர்களால் அவர்கள் ட்ரீட்மெண்ட் நடந்து இப்போது சுகம் பெற்று வருகிறார். அது ஓப்பனாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய விடயம். 2வது, அவர் ஒரு முஸ்லீம் நோயாளி. ஸோ இது பிரச்சனை நடந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையிலே ஒரு முஸ்லீம் நோயாளி. ஒரு வைத்தியராக நான் வேலை செய்கின்ற காலங்களில் எனக்கு எக்கச்சக்கமான என்னுடைய பேஷண்ட்ஸ் இருந்தவர்கள். டாக்டர் நிற்கிறாரான்னு மட்டும் கேட்டு வந்து, முக்கியமாக கழுபோவில் இருக்கீங்க எல்லாமே முஸ்லீம் நோயாளிகள், சகோதரர்கள் தான். அர்ச்சுன் டாக்டர் நின்றா மட்டும் காட்டுவோம் என்று சொல்லி அர்ச்சுனா டாக்டர்கிட்ட மட்டும் காட்டிட்டு போன வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. சரி, அதையும் தாண்டி, அது யாழ்ப்பாணத்திலையும் இருந்து அதையும் தாண்டி என்னுடைய மருத்துவ வாழ்க்கை இழந்திருக்கிறேன். சரி, அது பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் லீவ் இட். அதன் பிறகு 9 மணிக்கு வந்த அந்த நோயாளி அந்த யூனிட், அதாவது எமர்ஜென்சி யூனிட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வைத்தியர் ஒருவர். அவர் GMOA எனப்படுகின்ற கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு பெரிய புள்ளி, பெரிய ஹை, அவருடைய பெரிய ஹையுடைய பெரிய ஹை உங்களுக்கு விளங்கிருக்கோம். அப்படி டம்பிள்ஸ் அடிச்ச ஹை அண்டு அவர் அன்றைய தினம் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இனி கடிதங்கள் மாறி அடுக்கிற குறிகள் தெரியாது. ஆனால் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் அன்றைய தினம் அல்ல அவருடைய வேலை செய்ய வேண்டிய இடம். அவர் நின்றது டயாலிசிஸ் யூனிட்ல. இதுதான் காலங்காலமாக எங்களோட வைத்தியசாலைகளில் இருக்கிற பிரச்சனை. 60 வைத்தியர்கள் இருந்தாலும் 10 வைத்தியர்கள் மட்டும் வேலை செய்ய, மிச்சம் 50 வைத்தியர்களும் வேலை செய்கின்ற நேரத்தில் வீட்டுக்கு போறதும், அன்று வராமல் விடுவதும், மற்றது ஒபிஷியலா லீவ் எடுக்காம விடுகின்றதும், அப்படிக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. சரி, அதை நான் எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நோயாளிகளை பாதிக்காம கூட அட்லீஸ்ட் நீங்கள் அதை செய்யலாம். இப்போ ஒரு நோயாளி தான் இருக்க 9 டாக்டர் சுற்றி பார்த்து கொண்டு தேவையில்லை. ஒரு ஆள் ஸ்ட்ரெத் எடுக்க, ஒரு ஆள் டெம்பரேச்சர் பார்க்க தேவையில்லை. ஆனால் 50 நோயாளிகள் லைனில் இருக்கிறார் என்றால் 9 நோயாளிகளாக இருக்கணும். அங்கே ஒரு நோயாளிகள் இருக்கலான்ற என்னுடைய பாலிசி. வைத்திய அத்தியராட்சராக வந்த காலத்திலிருந்து என்னுடைய பாலிசி, தம்பி பேஷண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, நீ என்ன செய்ய, எனக்கு பிரச்சனை இல்லை. பேஷண்ட்டை பாதிக்கிற மாதிரி பேஷண்ட் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்றது தான் என்னுடைய வளமையான ஓர்டர்ஸாக இருக்கிறது. அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தால் நான் பிரச்சனை எடுப்பேன் என்றால் வளமையாக நான் சொல்லுகின்ற விடயம். மற்றபடி நீங்கள் நிற்கிறீங்களா இல்லையா, சாப்பிட போறீங்களா, எல்லாரும் மனுஷர் தானே. வைத்தியர்கள் என்றவுடனே வைத்தியர்கள் சாப்பிடாம நெஞ்சில் ரத்தம் போயும் வேலை செய்யணும் சட்டங்கள் இல்லை அவரோட. ஃபர்ஸ்ட் எங்கள்ட மருத்துவத்துறையில் நாங்கள் மருத்துவத்துறையில் ஓத்தெடுக்கிற டைமே அவர்கள் சொல்லுகிறார்கள் தெளிவாக, நாங்கள் அதை ஓத்தெடுத்துக்கொள்கிறோம். முதல் எங்களை நான் பாதுகாத்துக் கொள்றோம். 2வது தான் நோயாளி. நாங்கள் எங்களோட பொம்படிச்சு செத்தா பிறகு நாளைக்கு ஒரு நோயாளியை பார்க்க போனான்னு என்று சொல்லி எங்களுடைய குடும்பங்கள் நடத்தேர்வில் நிற்கலாது. ஆகவே தங்களை பாதுகாக்கிற பறவை இல்லை, ஆனால் கடமையிலிருந்து தவறுகிறார்களான்றதான் பிரச்சனை. விஷயத்துக்கு வருவேன் நேரடியாக. ஸோ அந்த வைத்தியர் பார்த்துட்டு அந்த நோயாளியை பார்ப்பதற்குரிய தகமைகள் கூட இருக்கையிலும் சாதாரணமாக ஒரு எம்ஓ என்றால் பேஷண்ட்டை கிளாக் பண்ணி போட்டு செஸ்ட் பெயின் என்று சொன்னால் பேசிக் இன்வெஸ்டிகேஷன், முக்கியமாக இசிஜி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். இனி டிக்கெட்டுகள் மாறுபடுமோ மாறாதோ எனக்கு தெரியாது, வழக்குகள் நடக்கட்டும்.
இதே நானும் ஒரு சட்டத்தரணியாக வார காலத்தில் அது எல்லாத்தையும் நெருங்கி பிடிப்பேன், பரவாயில்ல, நாங்கள் மாற்ற வேணும். அண்மையிலேயும் எனக்கு ஒரு நீதிபதி சொன்னது நெஞ்சில் உரைச்சது, மாத்திரண்டா பொலிஷ் பண்ணணும், அதை விட்டுட்டு தம்பி நீங்கள் ஒரேடியாக கட்டமைப்பு உடைக்கக்கூடாது. எனக்கு இப்போவும் நெஞ்சில் உறுத்தி கொண்டிருக்குது, நான் அப்படி செய்ய மாட்டேன் வாழ்க்கையில். அப்படி நோயாளி இல்லாத தவிக்க விட்டு நான் பாராளுமன்ற உறுப்பினருக்கு போகணும் என்று சொல்லி யாராவது இருப்பாதீங்கன்னா, இல்லை, நான் இப்போ கூட பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை விட்டு போட்டு என்ன பழைய வைத்தியசாலை சாவச்சேரியை தருவாராண்டா நான் போய் இருப்பேன். வந்துறதுக்கு இல்லை, இவங்க திருப்பி அடிப்பாங்க, எனக்கு போட்டு அடிப்பாங்க. ஆனாலும் பரவாயில்ல, மக்களுக்காக நான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவி முக்கியம் என்று சொல்லி நான் ஒரு நாளுமே போனதும் இல்லை. பாராளுமன்ற உறுப்பினர் பதவியாக இருக்கிறேன் என்ற ஃபீலிங் கூட எனக்கு இல்லை. சரி, விஷயத்துக்கு வரும். ஸோ அவர் பார்த்து போட்டு அன்று இரவு 11 மணி வரைக்கும் அவர் எந்த ட்ரீட்மெண்ட்டையும் சரியாக செய்யவில்லை என்றது நோயாளர்களுடைய முறைப்பாடு. ஏன்னா அந்த பேஷண்ட் பெட்ரிடன் பேஷண்ட் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு ஆள் முஸ்லீம், அவங்களுடைய குடும்பத்தில் ஒரு ஆள் முஸ்லீம், ஒரு ஆள் கிறிஸ்டின், ஒரு ஆள் ஹிந்து. ஸோ நாங்கள் இங்கே மதங்கள் மொழியையும் பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அம்மா முஸ்லீம், அப்பா ஹிந்து, அதை பிள்ளை கிறிஸ்டின் என்ற மாதிரி தான் அந்த அவர்களுடைய குடும்பம். ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையான நாட்டில் உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல படித்த பணக்கார குடும்பம் என்று தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதால தான் இந்த விஷயம் வெளியால வந்திருக்கு. மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி 1-2 பேர் இதை வெளியால கொண்டு வரையில, இந்த விடயம் வெளியால கொண்டு வந்து நோயாளி வந்து இவருக்கு எதிராக இருந்தா அம்மா கொலை செஞ்சா பிறகும், அம்மாவை நீங்க கொலை செஞ்சா பிறகும் இந்த நிலைமைக்கு விடக்கூடாதுன்றதுதான் இந்த அவர்கள் செய்தக்கூடிய காரணம். ஸோ அவர் என்ன இருக்காங்க, பிரைவேட்ல ஆம்புலன்ஸை புக் பண்ணி பிரைவேட் ஆம்புலன்ஸை தெல்லிப்பளை வைத்தியசாலையை கொண்டு வந்திருக்கிறார்கள். தெல்லிப்பளை வைத்தியசாலையை கொண்டு வந்திருந்த போதும் தெல்லிப்பளை வைத்தியசாலையில் இவர் 2 மணித்தியாலங்களாக இழுத்தடிச்சு பேஷண்ட் நோமல் என்று சொல்லி ஓட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி, சாதாரணமாக யூ பேஷண்டோட பார்க்குறேன்னா யூக்கு பொறுப்பதிகாரியான ஒரு கன்சல்டன்ட் இருப்பார். இது மற்ற டாக்டர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஒரு எம்ஓ, நான் ஒரு எம்ஓ, சாதாரணமாக எம்ஓவா இருந்தாலும் நானடா கிளாக் பண்ணி போட்டு அடிச்சு சொல்லியிருப்பேன், சார் இப்படி பேஷண்ட் வந்திருக்கு, இசிஜி போட்டேன், ட்ரோபோனின் அனுப்பிட்டேன், ட்ரிபிள் தெரப்பி கொடுத்துட்டேன், வேற ஒன்றும் தெரியாது எனக்கு, வாங்கன்னு சொல்லுவார். எல்லாமையாவது ஒரு சாதாரண எம்ஓண்ட லெவலில் அதை செய்திருக்கலாம். ஆனால் அதையும் செய்யாமல் தான் தேண்டித்தனமாக கதைச்சு பேசி அந்த கிளாக்கிங் எல்லாம் என்ன எடுத்து பார்க்குவோம். அது சம்பந்தமான சட்டவாளர்களுக்கு முழு உதவியை நான் செய்வேன். என்னென்னு சொன்னால் அந்த கிளாக்கிங் எடுத்து போகணும். யாராவது நல்ல சட்டவாளர்கள் இருந்தால் தயவு செய்து டபுள் கேம் அடிக்காமல் அந்த வழக்குகளை செய்யணும்னு ஆசைப்படுறேன். என்னென்றால் அது ஒரு உதாரணமான வழக்குகள் வந்து நாளைக்கு மக்களை வந்து பாதுகாக்கிறது. பேஷண்ட் ரைட்ன்றது முக்கியம். இப்போ ஒரு நோயாளற்ற உரிமைக்காண்டி போராடுறது வந்து வைத்தியர்களுக்கு எதிராக போராடுறது இல்லை. இப்போ நான் எல்லாரையும் உங்களுக்கு தெரியும், மலரவன் சார் சம்பந்தமான பிரச்சனை கூட நான் தான் பாராளுமன்றத்தின் ஹெல்த் கமிட்டியில் கதைச்சு உடனடியாக டிஜி சொன்னவர் தான் கடிதம் அடித்து அனுப்புறேன் யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டலுக்கு, மலரவன் சார் ஓட்ட குழப்பக்கூடாது. மற்ற கன்சல்டன் மாதிரி இதை பார்த்து கொண்டிருப்பீங்க, பார்க்குறீங்களோ தெரியாது, யாராவது சொல்லுவாங்க. நான் உங்களையெல்லாம் கடவுளாக தான் பார்க்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பாராளுமன்ற எம்பியா வந்துட்டேன் இல்லை, நான் நாளைக்கு திருப்பி விட்டுட்டு போய் திருப்பியும் சாவச்சேரி வைத்தியசாலையில் எம்ஓபிடிஆட்டிக்காக இருக்கிறதுக்காக ரெடி. என்றால் எனக்கு அவங்க படிப்பிச்சவங்க, என்ன திராட்டி அவங்க போட்டில் இருந்து இப்போ பார்த்தாலும் கண்ணில் கண்ணீர் வரும். ஆனால் நீங்கள் என்னோட கதைக்கு ஏதாவது தொலைவில் இருக்கிறீங்க, நான் உங்களோட கதைக்கு ஏதாவது தொலைவில் இருக்கிறேன். அந்த எம்பி என்ற போஸ்ட்டும் உங்களோட கன்சல்டன்ட் என்ற போஸ்ட்டும் வந்து தள்ளி போவதை ஒழிய. ஆனால் தனிப்பட்ட ரீதியில் அண்மையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் ஒரு எங்களுடைய கொழும்புல நடந்த கதை கேட்கல கண்ணீர் தான் வருகிறது. கொழும்புல நடந்த ஒரு ப்ரோக்ராம் ஒன்றில் ஒரு ஸ்கின் டாக்டர் ஒரு ஆள் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு ஆள் வந்து இவர் கூட்டிக்கொண்டு போனாங்க. என்ன ஒரு அண்ணா ஒரு ஆள் நிற்கிற ஒரு கதைங்க போகணும். அப்போ நான் எங்கேயோ கண்ட முகம் ஐயோ கொண்டு வணக்கம் டப்புன்னு பொறி பறந்து ரைட் எங்கட ஸ்கின் கன்சல்டன்ட். ஸோ அவர் என்ன கேட்டால் உங்களுக்கு தெரியுமான்னு நான் சொன்னேன், ஐயோ சார் உங்கள்கிட்ட எப்பயுமே செஞ்சுனா 2 வீக்கெண்ட் அப்படியாடப்போ எனக்கு ஞாபகம் இல்லை, நான் செய்தினான் சார். பழைய ஓபிடியில் மேலே நீங்கள் இருந்து பார்க்குறீங்க, நீங்கள் இன்னொரு மேடம் இருந்து பார்க்குறீங்கன்னு காய்ச்சினா. என்றால் தனித்தனியாக வந்து கதைக்கிறதுக்கு ஆசைப்படினோம். ஆனால் என்ன ஃபோன் பண்ணி காய்ச்சா ரெக்கார்ட் ஆகிடுமோ அல்லது ஒரு விஷயத்தை வேணும் நம்பி சொல்லலாமான்ற ஒரு பயம் ஒன்று தான் இருக்குது. அதால தான் பெரும்பாலான சில டாக்டர்ஸ் மாதிரி எனக்கு இப்போ கோல் எடுத்தாலும் ஆன்சர் பண்ணினோம், கோல் எடுத்து காய்ச்சி முடிக்கணும், பயம் இல்லை, என்ன பேர் தெரியும். நான் இப்போ என்னோட காய்ச்ச விடயங்களை சொல்லுவேன்னு சொன்னால் உங்களுக்காண்டி ஒரு விடயத்தை நான் போட்டு நீ கேட்கல, நீங்கள் பேக் பண்ணக்கூடாது. பேக் பண்ணி நான் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கல, நான் இந்த சொல்லலைன்னு சொன்னா தான் எனக்கு கோபம் வராது. அப்போ நான் உங்களுக்காண்டி அடிபடி ஜெயிலெலாம் போயிட்டு உள்ளுக்க போயிட்டு வெளியால வரேன். இப்போ நீங்கள் இதுக்கு சரி அது பிரியோசனம் இல்லை. எனிவே அது ஒவ்வொருடைய கேரக்டர். எல்லாருமே முதுக நெஞ்ச தூக்கி கொண்டு போய் போராடுகிறமான்றதுன்ற கேட்டால் கேள்விக்குறி. சரி, அதையும் தாண்டி இது என்ன அண்மையில் நான் அந்த வீடியோ போடைகளில் வந்து நான் மன்னார்லேருந்து ட்ராவல் பண்ணி கொண்டு நான் யாழ்ப்பாணம் நோக்கி. ஸோ அந்த பிரச்சனை வந்து எனக்கு சொல்லப்பட்டது என்னென்றால், நாளைக்கு காலமே ப்ரொவின்சியல் டைரக்டர், ரீஜனல் டைரக்டர், அதுக்கு பிறகு சம்பந்தப்பட்ட வைத்தியர், அதில் ஜிஎம்ஓ என்ற செக்ரட்டரி, அதில் இன்னொரு ஆள் நான் பேர் சொல்ல விரும்பல, அது தவிர அந்த வைத்திய அத்தியாட்சகர்,
இப்படி ஒரு கொஞ்சம் பேர் சேர்ந்து நாளைய காலை 10 மணிக்கு மீட்டிங் கொண்டு போயினோம். ஆகவே தம்பி நீங்கள் நான் அதை பார்த்து கொடுறேன், நான் ஒரு மீடியா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், நான் அப்படி ஒன்று நடக்காத மாதிரி கொடுக்குறேன் என்று சொல்லி ஒரு ஆள் வாக்குறுதி அளித்து நான் சொன்னேன், நோ பேஷன்ஸோட விளையாடாம என்ன வேணுமென்றாலும் செய்ய சொல்லுங்க. நான் வேணுமெண்டா அவன் டாக்டர்ஸுக்காண்டி பாராளுமன்றத்தில் சண்டை பிடிக்க வேண்டியெல்லாம் சண்டை பிடிக்கிறேன். அடுத்த பாராளுமன்ற அமர்வுகளில் வந்து சட்டவாளர்களுக்கும் நீதிபதிகளுக்காக சண்டை பிடிக்கிறேன். நான் பாதிக்கப்படுறனோ இல்லையோ, இன்னும் நாளைக்கு யார் சொல்றானோ இல்லையோ, ஒருத்தன் இருந்தான் கதைச்சான், வேற யாராலேடா உங்களால கதை கேளுமன்ற துணிவை தந்துட்டு போயிருக்குது தமிழினம். அது வரைக்கும் சந்தோஷம். அடுத்த தினம் வந்து இந்த சட்டத்துறையில இருக்கின்ற ஒரு சில ஊழல்கள், அதால வடக்கு மாநிலத்தில் இருந்தும் கிழக்கு மாநிலத்துக்கும் இருந்தும் தமிழ் பேசும் சட்டத்தரணிகள் பாதிக்கப்படுறது சம்பந்தமாகவும் தமிழ் பேசுகின்ற நீதிபதிகள் பாதிக்கப்படுற சம்பந்தமாகவும் பாராளுமன்றத்தில் அடுத்த தினங்களில் நான் கட்டாயம் கதைப்பேன். யார் என்ன சுட்டாலும் பிரச்சனை நான் கட்டாயம் கதைப்பேன், கதைக்க வேணும். என்னோட ஒரு சமூகத்தின் கட்டமைப்பை இறுதியா கடைசியா டைப் பண்ணி வச்சிருக்கிறது என்பது வந்து ஒரு நீதிமன்றம் தான். அது யார் என்ன சொன்னாலும், யார் நீதிபதி கூடான்னு சொன்னாலும் சரி, நீதிபதி சரி என்று சொன்னாலும் சரி, இல்லாட்டி நீதிமன்றங்கள் பிள்ளை என்று சொன்னாலும், ஒரு சமூகத்தை கடைசி ஒரு லாஸ்ட் நோட் கடைசி ஒரு நோட்டை போட்டு இது திறக்கலாம் என்றால் அது வந்து நீதிமன்றம் தான். அதுல கை வைக்கிறத யாரும் அனுமதிக்கலாம். ஆனா அன்றகுமார் அரசாங்கம் திட்டமிட்ட ரீதியில் தமிழ் நீதிபதிகளையும் தமிழ் நீதிமன்றங்களையும் முஸ்லிம் பேசுகின்ற நீதிமன்றங்களையும் சிறுபான்மையினுடைய நீதிமன்றங்களை திட்டமிட்ட ரீதியில் ஒரு சில விடயங்களை செய்து அண்மையில் ஒரு விடயங்கள் நடந்தது சம்பந்தமாக நாங்கள் ஆறுதலாக பாராளுமன்றத்தில் கதைக்கிறேன். ஏன்னா அந்த சிறப்புரிமை என்னை காப்பாற்றும். ஆனால் அது நீதிபதிகளுக்காகவும் மற்றது சட்டத்தரணிகளுக்காக தான் கதைக்கிறேன். நான் இந்த சட்டத்தரணியோட என்ன கொள்கிறான் இல்லை, சில நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு பிள்ளை என்று சொல்லிடுறது. அப்போ உடனே எல்லா சட்டத்தரணிகளும் எல்லா வைத்தியர்களும் கோவையில் எவனோட டாக்டர் இப்படி சொல்லி போட்டாங்க. இல்லை, ஒரு ஆள் பிள்ளைண்டா ஏற்றுக்கொள்ளுங்க, அவரை ஒதுக்கி பழகுங்க. உங்களுடைய சமூகத்தில் ஒரு சட்டத்தரணி பிள்ளை செய்கிறாரா ஒதுக்குங்க, ஒரு நீதிபதி பிள்ளை செய்கிறாரா ஒதுக்குங்க. சரி, நேர பிரச்சனைக்கு வர. ஸோ இங்கே அந்த சொல்லிட்டு நீதிபதி என்ன ஒரு வைத்தியர் பிழை செய்கிறார் என்றால் ஒதுக்குங்க. சரி, இதையும் அடிச்சு போட போறாங்க, பரவாயில்லை, நீ எடிட் பண்ணிட்டு இருக்கீங்களா, இது மாறி வந்துட்டது. எனிவே இந்த தெல்லிப்பளை பிரச்சனை தொடர்பாக அடுத்த நாள் அவர்கள் ஒரு மீட்டிங் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அதாவது வடக்கு மாகாணத்தின் சுகாதார பணிப்பாளர், யாழ் மாவட்ட சுகாதார பணிப்பாளர், டிரெக்டர், அந்த ஹாஸ்பிட்டல் எம்எஸ் எல்லாருமா சேர்ந்து ஒரு மீட்டிங் ஒன்றை வைத்திருக்கிறார்கள். அந்த மீட்டிங்குக்கு முன்னம் அந்த கடிதம் அடிக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதம் என்னோட இருக்குது, நான் உங்களுக்கு காட்டலாம். வெயிட், சரி, தேடுகின்ற நேரம் கதைப்போம். அந்த கடிதங்கள் அடிக்கப்பட்டிருக்கு. அந்த கடிதத்தில் வந்து அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால், ஜிஎம், அதாவது அந்த பேஷண்ட்டுக்கு எதிராக ஹாஸ்பிட்டல் டிரெக்டர் வந்து போலீஸில் வழக்கு போடணும், வைத்தியரை அவமதிச்சாண்டு. வைத்தியர் அந்த பேஷண்ட் அவமதிச்சாலும் ஹாஸ்பிட்டல் எம்எஸ் போய் போட சொல்லி வற்புறுத்துகிறார்கள் ஜிஎம்ஓ. ஏன்னா வைத்தியர்களை பாதுகாப்பு வேணுமா. ரெண்டாவது சொல்லியிருக்கு, அந்த தேவநேசன் வைத்தியர் தேவநேசன் அவர்களை காலங்காலமாக இருக்கிற மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ஆள். அதாவது அந்த அண்மையில் பார்த்தேன், முகப்புத்தகங்களில் எழுதி கொண்டிருக்கிறீங்க 300-400 ப்ரொஃபைல்லாம் இருக்கு, ஃபாலோவர்ஸ் தான் இருக்குது. அவரோட ஃபாலோவர்ஸ் கூட்டுறதுக்கான ஷேர் பண்ணி விடலாம். தேவநேசன் ஐயா பற்றி அவர் ஊழல் செய்தவர் அது இதுலாம் சொல்லி நீங்கள் எழுதி போஸ்டரில் போட்டுறதுங்க, பார்த்துனா பார்க்க சரியான சிரிப்பாக இருந்தது. சரி, எனிவே ஒரு ஆள் நியாயமாக இருக்கா பட்டன் சொல்கிறது ஒருத்தன் ஊழல்வாதி என்று இன்றைக்கும் அப்படி தான் சொல்லி பார்த்தீங்க. சரி, வரையில் அந்த ஆளும் ஒரு நல்ல மனுஷன், எனக்கு தெரியும் அந்த நல்ல மனுஷன், சர்டிஃபிகேட் கொடுக்க நான் வரையில. ஆனால் அந்த ஆள் வந்து ஏதோ காலம் எடுத்தது அப்படி இப்படி எல்லாம் நீங்கள் எழுதியிருப்பீங்க, பரவாயில்ல. அவரை ரிமூவ் பண்ண சொல்லி மற்றது இந்த தேவநேசன் அவர்களை போய் போலீஸில் முறைப்பாடு செய்ய சொல்லி அந்த நோயாளிக்கு எதிராக மூன்றாவது நீங்கள் இவர்கள் இந்த வைத்திய அதிகாரிகள் சங்கம் கேட்டிருக்கிற விடயம் வந்து அந்த இவருக்கு எதிராக, யாருக்கு எதிராக, அந்த தேவநேசன் ஐயா அவர்களுக்கு எதிராக ஒரு வழக்கொன்றினை, அதாவது ஒரு இன்கொயரி ஒன்றினை பிடி ஸ்டார்ட் பண்ண வேணும் என்கிற விதத்தில் வந்து இவர்கள் 3 கோரிக்கைகள் அம்சங்களை வச்சு கொண்டு, ஆனால் அந்த அம்சங்கள் அந்த கடிதங்கள் அடிப்படையில் பாரன் அந்த அம்சங்கள் வந்து அந்த கடிதங்கள் அடிக்கப்படையில், அந்த கடிதம் வந்து யாரால் அடிக்கப்பட்டிருக்கான்னு சொன்னால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்துக்கு. ரைட்,
அந்த கடிதத்தை எடுத்து பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. அந்த கடிதம் எஸ் எல்லாம் அனுப்பப்படுது. ஆகவே எனக்கு சகலதும் வந்து சேருகின்றதையும் சொல்லிக்கொண்டு ஓகே, இந்த அடகு ஜிஎம்ஓ கடிதம். நான் இது பொய் சொல்லவில்லை உங்களுக்கு, சரிதானே? இந்த கிடக்கிறது ஜிஎம்ஓ என்ற கடிதம். ஸோ இதுதான் ஜிஎம்ஓனுடைய கடிதம். நீங்கள் வடிவாக பார்க்கலாம். இதில் சூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ மிரர் இமேஜை தான் வரும். அது வந்து கடிதம் அடிக்கப்பட்டிருக்கிறது 29/4/2025 4ஆம் மாதம் 29 தேதி அடிக்கப்பட்டிருக்கிறது. அசைல குணவர்த்தன டைரக்டர் ஜெனரல் ஹெல்த் சர்வீஸுக்கு அடிக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதம் டாக்டர் பிரபாத் சுகதாச சைன் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ஓகே, மெடிக்கல் சூப்பரிண்டென்டென்ட் ரிமூவ் சொல்லி அடிச்சிருக்கிறார்கள் கடிதம், சரிதானே? அதன் பின்னர் அந்த மீட்டிங் அங்கே நடந்தது. ஸோ அந்த மீட்டிங்கில் வந்து இவர்கள் வைத்தியர்கள் யாருமே அதில் பங்கு பற்றியல் என்றுதான் நாங்களும் சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய விடயம் என்னென்றால், முக்கியமாக இவர்கள் எதிர்பார்த்தது வந்து வைத்தியர்கள் அங்கே இருக்கிற கன்சல்டன்ட்மார் எல்லாமே சேர்ந்து அந்த நீதிமன்ற வழக்குகளுக்கு எதிராக நீதிபதிக்கு எதிராக போராடுவார்கள், மக்களை கஷ்டப்படுத்துவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டு தான் இவர்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து போயிருக்கணும், வேற என்று சொல்லல போயிருக்கிறார்கள். ஸோ சரி வரையில் ஏனென்றால் அங்கே இருக்கிற கன்சல்டன்ட்மாரோட நான் கதைச்சினா அப்போ அவங்க சொல்கிறாங்க, தம்பி இங்கே பாப்பு, இது தனி ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை அவன் மதித்ததுக்கு பேஷண்ட்டு பிள்ளை விட்ட ஒரு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ் இஷ்யூ உண்டு. அதை விட பேசி தூசணத்தால் அங்கே பேசி தூசணங்களால் பேசின ஒரு பிரச்சனை. ஸோ இதே நாங்கள் ஒரு டாக்டர் பிள்ளை விட்டால் அதுக்கு தண்டனையை தான் கொடுக்கணுமே ஒழிய நாங்கள் எல்லா டாக்டர்ஸுமா சேர்ந்து இதுக்கு எதிராக போராட மாட்டோம், பிள்ளை விட்டால் நாங்கள் போராட மாட்டோம்ன்றதில் அவருக்கு தெளிவாக இருக்கிறார்கள். சாவச்சேரி வைத்தியசாலை மாதிரி அல்ல, இவர்கள் சற்று தெளிவாக இருக்கிறார்கள். ஏற்கனவே சாவச்சேரியில் நடந்து ஹெல்மெட் போட்டு கொண்டு போன விடயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடாது. ஸோ இவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், நாங்கள் யாருமே போவதில்லை, அங்கே போவதில்லை, அந்த ஸ்ட்ரைக் பண்ண போவதில்லை, பொதுமக்களை கஷ்டப்படுத்துவதில்லை என்று தெளிவாக இருக்கிறார்கள். ஸோ அந்த மீட்டிங் எவ்வாறு முடிந்தது என்றால், ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீசஸ் ஒரு கடிதம் ஒன்றை தருவார். அந்த கடிதத்தின்படி இவர்கள் கோரிக்கையில் அதையும் ஏற்றுக்கொள்கிறோம் என்ற ஒரு கடிதம் ஒன்றை தருவார் என்ற நம்பிக்கையோடு அந்த மீட்டிங் முடிஞ்சிருக்கு. அதில் தெளிவாக யாழ்ப்பாணத்திலிருந்து போன ஒரு பெரிய ஜிஎம்ஓனுடைய பெரும்புள்ளி என்று தன்னைத்தானே சொல்லிக்கொள்கிற ஒரு ஆளை வந்து சார் சொல்லியிருக்கிறார் தெளிவாக. ப்ரொவின்சியல் டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் சொல்லியிருக்கிறார், நீர் இஷ்டமெண்டா அழிப்போம், நான் தான் இங்கே பீடி, சிங்கள மனுஷன் தான், நான் நேர்மையான கதை, நீர் இஷ்டமெண்டா அழிப்போம், நான் இங்கே பீடி, நீர் வேணுமெண்டா அதுகளுக்கு இதெல்லாம் இருக்கலாம், ஆனால் இங்கே பீடி நான் தான் டிசைட் பண்ணணும்னு அந்த தெளிவாக சொல்லியிருக்குது. ஏனென்றால் அப்படியான ஒரு முடிவுகளை தான் நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் மக்களை பாதுகாக்கிறதுக்கு யாராவது, அது சிங்கள மனுஷன், இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறோம், நாங்கள் என்ன சிங்களவரை கத்த போகிறோம், சிங்களவரை அவரை வெளியே அனுப்பணும் கத்தணும், அங்கே தான் பிளவிடுறோம் எங்களுடைய சமூகம். அந்த தொட்டிக்கு நீங்கள் நக்கிற மாதிரி எல்லாம் இல்லை. இப்போ ஒரு டாக்டராக பிள்ளை விட்டால் வழக்கு நடக்கல, எனக்கு அப்படி கடிதங்கள்லாம் அடிக்கல. ஸோ இன்றைக்கு காலமை வரைக்கும் எதிர்பார்த்தவே கடிதங்கள் வரையிலேண்டு, இன்றைக்கு திங்கக்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமை தானே இது துறக்கும், பிடி ஆஃபீஸ் துறப்படும். அப்போ எதிர்பார்த்தவே நேற்றைய தினம் விடுமுறை, ஞாபகம் இல்லை. ஓகே, ஸோ மே தினம் மன்றபடியார் விடுமுறை. ஆகவே இந்திய தினம் பிடி ஆஃபீஸ் திறந்த போது அந்த கடிதங்களோட அங்கே வழங்கப்படுது, அப்படி ஒரு கடிதங்கள் வழங்கப்படுது. இப்போ இவே கேட்குற மாதிரி எல்லாம் கடிதம் அடிக்கலாத இருந்தால் பிடி நல்ல மனுஷன், கம்யூனிட்டி மெடிசன் பாஸ் அவுட், ஆனால் அட்மின் மாதிரி வேலை செய்யுது. அந்த விதத்தில் வெரி தேங்க்ஃபுல் டு த பிடி, டீசென்டான ஃபெலோ. ஸோ sir has said, I am not going to give you a letter the way that you are asking, we will give a letter the way we want. That response is a very reasonable response. அதாவது நீங்கள் கேட்குற மாதிரிலாம் கடிதம் தெரியல, நாங்கள் விரும்பின மாதிரி உங்களுக்கு கடிதம் தரலாம். ஏன்னா ஒரு அட்மின் விரும்புகிற மாதிரி தான் கடிதம் அடிக்கலாம். நீங்கள் ஒரு ட்ரேட் யூனியன்றதுக்காண்டி நீங்கள் அப்போ அவர்களுடைய கடிதம் பெறும் பார்த்துருக்கால் வரையில் ஓபிடியில் வந்து 2 நோயாளிகள் வந்து முதல் போய் இருக்கிற நேரம் 2 பெண் வைத்தியர்கள் வந்து தாங்கள் பேஷண்ட்டை பார்க்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதன் பிறகு என்னடா அன்றைக்கு வந்து சிக் லீவ் அடிக்கணும், அன்றைக்கு வந்து யாராவது நோயாளிகளை பார்க்காமட்டு என்றால் வைத்தியசாலையில் இருந்து கொண்டு ஓவர் டைம் எழுதி கொண்டு சிக் லீவ் அடிக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ன செய்யணும், சிக் லீவ் போட்டு பேஷண்ட்டை பார்க்காம இருக்கணும். அன்று சுகவீன விடுமுறை போராட்டம் என்று சொல்வார்கள், அதை செய்யணும். ஆனால்
அன்றைக்கு ரெண்டு டாக்டர் மேல அக்கா மேல யாரோ சொல்லியிருக்கணும் இவங்களோட விரட்டலால இல்லாட்டி உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் போகாது பிள்ளைக்கு ஸ்கூல் அட்மிஷன் கிடைக்காது விரட்டலால அவர் சொல்லிக்கணும் நாங்கள் பேஷண்ட் பார்க்க மாட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட கிளியரான இன்ஸ்ட்ரக்ஷனோட அவர்கள் பேஷண்ட் பார்த்துருக்கிறார்கள் என்று தான் எனக்கு கேள்விப்படுது. ஆனால் கிளினிக்கில் வந்து ஒரு 1-2 பேஷண்ட்களை பார்க்காம அதை விட உங்களுக்கு தெரியும் ஒரு சர்ஜன் ஒரு ஆள் நான் ஒரு பாவமண்டு விட்டேன். நான் ஏனென்றால் பாவமண்டு விட்டேன் சொன்னால் அவர் சம்பந்தமான முறைப்பாடு ஒன்று வரையில்லை. முதல் எனக்கு ஃபுல் ப்ளோன்ல நான் ஆக்ஷன் எடுத்திருக்கேன். ஆனால் நான் அவருடைய கோல் அடிச்சோன்னா அண்ணா நீங்கள் இப்படி செய்யறது பிள்ளை, நீங்க இருக்கிற டாக்டர்ஸையும் குழப்பிக்கொண்டு நீங்களும் குழம்பிக்கொண்டு ஹாஸ்பிட்டலையும் குழப்பிக்கொண்டு அலுப்படிச்சு கொண்டு இருக்கிறீங்களா அங்கே இருந்து தயவு செய்து இப்படி செய்யாதீங்க அண்ணாண்ட. இல்லை மெட்ட சர்ஜன் செய்யறது பிள்ளை அப்படி இப்படி என்றெல்லாம் செய்து கிட்ட ஒரு பேஷண்ட்டை காலை வெட்டக்கூடாம வெட்டி அப்படி பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து போய்கொண்டு பிறகு நான் விமர்சிக்கிறேன் சொன்னேன். ஸோ இவருடைய இந்த குதர்க்கமான வேலைக்கு நேற்றைய தினம் தெளிவான பதில்கள் மற்ற வைத்தியர்களால் வழங்கப்பட்டிருக்குது. நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம். ஏனென்றால் இது நிலுவையில் இருக்கிற வழக்குகள் நிலுவையில் இருக்கிற ஒரு விஷயத்துக்கு எதிராக நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம் தெளிவாக சொல்லிக்கிறேன். அந்த விதத்தில் வந்து நான் எங்களுடைய வைத்தியர்களை நான் பாராட்டுறேன். ஏனென்றா அவர்களுக்காக கதைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தர் நான் இருக்கிறேன். ஸோ அவர்கள் வந்து நீதி நியாயமாக செயற்படணும். இப்போ எல்லா நேரத்திலும் இப்போ சில பேர் சொல்ல நீங்கள் அவ்வளோ பெரிய நீதியாக நியாயமாடு. என்னுடைய பாலிசி இவ்வளவுதான். ஒரு சனம் பாதிக்கப்படாம என்ன வேணுமென்றாலும் செய்யுங்கடாப்பா, ஒரு பிரச்சனை இல்லை. 5 டாக்டர்ஸ் வேலை செய்யற இடத்துல 2 டாக்டர்ஸ் போய் டீ குடிச்சு வர போறீங்களா, சாப்பிட போறீங்களா, பிரச்சனை இல்லை. அங்க 3 டாக்டர்ஸும் ஃபுல் ப்ளோனா வேலை செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன் சனம் பாதிக்கிற மாதிரி பிரச்சனைப்பட்டு சனம் வந்து ஏன் வெயிட் பண்ற மாதிரி வேலை செய்யறீங்க, ஏன் சனத்தை திருப்பி விடுறீங்க, பஞ்சு படுறீங்க, சம்பளம் எடுக்கிறீங்க தானே, தான் என்னுடைய கோல். ஸோ நான் வேலை செய்யல, அப்படித்தான் வேலை. நான் போய் கடை கடண்டு பீடியாடி போர்டில் வேலை செய்த ஆக்களுக்கு சாவச்சேரியில் வேலை செய்ய நான் போனால் கடை கடந்து பேஷண்ட் பார்த்து எல்லாம் டிஸ்சார்ஜ் பண்ணி எழுதி தள்ளிடுவேன். அதே பிறகு நான் நின்றனா உருண்டனா படுத்துருந்தேன் நித்திரோண்டனா அடுத்த பேஷண்ட் வந்தால் கால் பண்ணால் ஓடி போயிடுவேன். அல்லது நான் இந்த ஃபோனை பார்ப்பேன். நான் பேஷண்ட் இல்லாட்டி சும்மா இருந்து என்ன செய்யுது, இல்லாட்டி படிக்கல் மண்டா படிப்பேன், அப்படி தான் செய்வேன். ஸோ தெளிவாக பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேலை நடக்காது, ஸ்ட்ரைக் நடக்காது என்று ஒரு இடங்கள்ல 2 இடங்கள்ல குழப்பப்பட்டிருக்கு. நான் கிளினிக் பார்க்காம பட்டிக்கணும். இதே நோயா இதே வைத்தியசாலையில் இருக்கு. மற்ற வந்து ரூட்டீன் சர்ஜரி 1-2 சம்பந்தப்பட்ட சர்ஜன் வந்து கேன்சல் பண்ணியிருக்கார். நான் நீங்க என்ன செஞ்சாலும் நீங்க என்ன நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாலும் நான் விருப்பம் இல்லை என்ற சர்ஜரியை கேன்சல் பண்ணணும். மக்களை பாதிக்கிற வகையில் எந்த அளவு மனச்சாட்சியோ தெரியல. ஏனென்றால் அப்படி சொல்லவும் கூடாது. இவர்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி தான் கடவுள் தண்டனை கொடுப்பார்கள். அதையும் விட வேற விமர்சிக்கையில் நான் அந்த வைத்தியர் அந்த வீடியோ பார்த்தா நீங்க செய்யற ஏதோ ஒரு பிழையால தான் கடவுள் உங்களுக்கு ஒரு தண்டனையை தந்து வீட்டில் இருக்க பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு அது விளங்க வேணும். ஸோ அதுலயாவது விளங்கி கொள்ளுங்க. நீங்க நாளைக்கு 4 பேஷண்ட்ஸும் கூட செய்தா எல்லாம் அப்படியே கணக்கு கூட்டுப்பட்டு அந்நியன் தார மாதிரி ஒரு நாளைக்கு உங்களுக்கு விழும், கணக்குகளில் விழும். உங்களுக்கு இல்லாலும் உங்களோட பிள்ளைகளுக்கு விழும். தயவு செய்து புண்ணியம் கிடைக்கும், விளங்கி கொள்ளுங்க. பேஷண்ட் ஒன்று வந்தா அந்த பேஷண்ட்டை பேடா ட்ரீட் பண்ணாதீங்கடா, அப்போ உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன் உங்களுக்கு வேற ஏதாவது அதுக்கு தான் நாங்கள் டாக்டர் பேர் எடுத்துட்டு இருக்கிறோம். ஏன் நோபல் ப்ரொஃபஷன் சொல்றோம், ஏன் படக்கூடாதுன்னு சொல்றோம். இந்த வரைக்கும் வைத்தியரா நான் இந்த வைத்தியசாலையில் இவ்வளோ வேலை இருக்கிறேன். எந்த பேஷண்ட்டையாவது எதிர்த்து பேசிருக்கேன் எங்கேயாவது நீங்க உதாரணம் காட்டிடுமா? எந்த பேஷண்ட்டையாவது ஆகலும் கோபம் வந்தா நான் சொல்ற விஷயம் அப்படிதான். சரி பரவாயில்லை, நீங்க நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டீங்க தானே. சரி நாளைக்கான செத்த வீடு விழுந்தா அப்புறம் என்னோட வந்து பேசக்கூடாது. நான் நேர சொல்றேன் பிள்ளை செத்து போகும். இப்படியே சொல்றேன். நான் நேர சொல்லும். உங்களுக்கு இது டெங்கு பிளேட்லெட் 10 உங்களுக்கு நான் சொல்றது விளங்கையில நீங்க பிரைவேட்ல போய் நின்று கொண்டு மருந்து கட்ட தான் போறீங்க, மஞ்சள் அரைஞ்சு பூச போறீங்கடா. உங்களுக்கு சொல்ற விளங்கோ இந்த பேஷண்ட் நாளைக்கு செத்து போயிடும் ஐயா, உங்களோட பிள்ளை செத்து போயிடும், ஓமண்டா செத்துற சாரதுக்கு பரவாயில்லைன்னு சொல்லி சைன் பண்ணிட்டு போங்க. அப்படிதான் பேசுறேன். அப்படி மனசை உரைக்கிற மாதிரி 4 விடயங்களை கதைக்கலாமே ஒழிய அடியா பிடியா சொல்லி தூசணங்களால் பேசுற எந்த பேஷண்டாவது வந்து சொல்லணுமா? இந்த வரைக்கும் ராமநாதன் அர்ச்சுனா பார்த்த பேஷண்ட் இன்றைக்கு அவன் சொல்லட்டும் டாக்டர் இவ்வளவு கேவலமா பேசினவர், அப்படி என்றவர், இப்படி செஞ்சவர், கதிரையை தூக்கி எறிஞ்சு விட்டு போனவர், ஃபைலை தூக்கி எறிஞ்சவர், இந்த வரைக்கும் யாராவது சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற மாதிரி தான் வேலை செய்து நாங்கள். சரி எனிவே, பட் இது சரியான கவலையா இருக்கு. என்றால் இப்போது அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒழுங்கா நடக்கல. வைத்தியர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாதால அந்த ஸ்ட்ரைக் வந்து ஒழுங்கா நடக்கவில்லை. அந்த ஸ்ட்ரைக் இழுபட்டு இருக்கிறது. நாளைய தினம் என்ன அப்டேட்ன்றது வந்து நாளைக்கு தான் தெரியும். ஆனால் நீதிமன்றத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ண மாட்டோம் என்று வைத்தியர்கள் வந்து பொது தெளிவாக சாவச்சேரியிலும் இதே பிள்ளையை விட்டுட்டேன் இப்பதான் நான் ஃபீல் பண்றேன். அந்த பிரச்சனை தொடங்கிக்குள்ள ஓடி போய் ஒரு வழக்கொண்ட போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. 3 நாள் தனியாக நான் இருந்து பார்த்தேன். நான் பேஷண்ட் நான் செய்த புண்ணியத்துக்கு தான் நான் எம்பியா இருக்கிறேனே ஒழிய 3 நாள் சாப்பிடவே இல்லை. மிக்சர் பேக்கெட் எனக்கு பயப்படுத்திட்டாங்க. சனமே
எல்லாம் கொண்டு சாப்பாடு தர இதில் நஞ்சு வச்சு செத்து போயிருவீங்கன்னு சொல்லி இபிடிபி ஆக்கலன்னு சொன்னாங்க. நஞ்சு வச்சு செத்து போயிருவீங்க டாக்டர், சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் வேண்டி கொண்டே குவார்ட்டர்ஸில் வச்சுனேன். ஒரு மிக்சர் பேக்கெட் மட்டும் தான். நான் போய் கடையில் வேண்டியதான் இங்கே ஒரு பேஷண்ட் அடிபட்டா செத்து போயிடும். அந்த 3 நாளும் என் வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன். எனக்கு அந்த இன்னும் ஒரு 30 வருடம் டாக்டராக வாழ்ந்து செத்தாலும் பரவாயில்ல, அந்த 3 நாள் ஹெட் இன்ஜரி அடிபட்டு மண்டையெல்லாம் பிளந்து வந்தது நான் பார்த்து அனுப்பி நான் ஆம்புலன்ஸில் அந்த வீடியோக்கள் நான் அடிபட்டிருக்கேன். எனிவே என்னுடைய மனசில் அது வந்து அப்படியே படங்களாக இருக்கிற சாவச்சேரி வைத்தியசாலையில் நான் அந்த 3 நாள் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். தண்ணி கைகால் நடங்குது, டயபெட்டிக் பேஷண்ட், டயபெட்டிக் மருந்து போடலாது, சாப்பிடணும், சுகர் குறையுதுன்னு எனக்கு விளங்குது. ஓடி போய் ஜெகதாஸ் சிவதாசன்லாம் வீடு அவங்களுக்கு தெரியும். சுகர் பார்த்து டாக்டர் 128, 118, 109, 8, 89, அதே போல ஒரு சொக்கலைட்டை பண்ணி குடிக்கிறது, ஒரு சின்ன டொஃபியை வேண்டி திட்டு திருப்பியும் தண்ணியை குடிக்கிறது, போய் அந்த வேப்ப மரத்துக்குள்ள இருக்கிறது. இப்படிதான் கஷ்டப்பட்டேன் நான். எனிவே ஆனால் நான் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா ஒரு பேஷண்ட் ரைட் வந்து மீறப்படுறது, ஒரு வைத்தியரை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு தெரியும். ஒரு பேஷண்ட் ரைட் மீறப்படுறதுக்கு நான் விட மாட்டேன். இது நான் எடுத்துக்கொண்ட சபதம். இது வேற காலம் எல்லாரும் கேட்பீங்க, என்ன நீங்கள் எம்பியா வந்துட்டீங்க ஒன்றும் செய்யலை ஒன்றும் செய்யலன்னு. நான் வெண்டு கனகாலம் வந்து நான் உங்களுக்கு சொல்லி கனகாலம் இதுக்கு மேலே நான் என்ன நான் வெண்டு கனகாலம் வந்து நான் எப்படி வசதி என்று கேட்டு இந்த வீடியோ பார்க்குற ஜிஎம்ஓ மெம்பர்ஸுக்கு ஒரு சின்ன கேள்வி, ஏன்டாப்பா இப்படி இருக்கிறீர்கள்? நான் ஒரு எம்பி ஆகிட்டீங்கள்டா. எம்ஓண்டு வந்தவனை எம்எஸ் ஆகினாங்க. எம்ஓண்டா மெடிக்கல் ஆஃபீஸர், அவனை ஒரு எம்எஸ் ஆகினாங்க. இவங்களே தான் என்ன உசுப்பேத்தி ஒரு நான் எம்டி பாஸ் பண்ணி காட்டுறேன், எம்எஸ்சி பாஸ் பண்ணி காட்டுறேன் அட்மின் நான் எக்ஸாம் எடுத்தேன். எம்ஓண்டு வந்தவனை எம்எஸ் ஆகினாங்க. எம்எஸ் இருந்து சிவனேண்டு நான் ஐயோ சிவனேன்னு என்ற பாட்டில் இருக்க எம்எஸ் இருந்தவனை கொண்டே எம்பி ஆக்கினாங்க. இனி அந்த எம் எடுத்து முன்னுக்கு போட்டு அல்லது சி எடுத்து முன்னுக்கு போட்டு சிஎம் ஆக போறாங்க. அதையும் செய்வாங்க, அதையும் இவர்கள் செய்வார்கள் என்ற ஒரு அடிப்படை நம்பிக்கையோட தெல்லிப்பளை வைத்தியசாலை சாதாரணமாக இயங்குகிறது. ஆனால் ஜிஎம்ஓயை குத்தி முறிகிறது. தாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், நீதிமன்றத்துக்கு எதிராக ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம் என்று காட்டுவதற்கான இந்த நடவடிக்கைகளையும் அங்கே இருக்கிற வைத்தியர்கள் தயவு செய்து பிழை விட்டுறாங்க. இந்த போன முறை வைத்தியர்கள் பிழை விட்ட போது திருப்பி கேட்கவும் சரியான சட்ட நடைமுறைக்கு உட்படுத்தவும் எந்த நியாயமான பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்தில் இல்லை. டாக்டர்ஸ் அங்கஜன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அந்த சொல்ல கொஞ்சம் கவலையா இருக்கு. ஸ்ரீதரன் இருந்து 6வது தவறா சார் யாரும் தெரியாது எனக்கு யாரும் இருந்து. ஆனால் திலீபன் ஆகுமா, திலீபன் பவுனியாவுடைய ஆகும் தெரியாது. ஆனால் இப்போது ராமநாதன் அர்ச்சனா பாராளுமன்றத்தில் இருக்கிறான். மக்களுடைய வாக்குகளோட 27,000 வாக்குகளோட 5,000 10,000 வாக்கு போட்டு எடுத்த எல்லாம் முள்ளிட குவிக்கண்டு தெரியுது. 10,000 போட்டா சிவந்திரனுக்கு நான் சொன்னேன்னு சொல்லுவோம். ஆனால் ராமநாதன் அர்ச்சனா மக்களுடைய 27,000 வாக்குகளோட ஒரு சுயேட்சை கட்சி. அந்த ஊசியின் சின்னம் ஏற்கனவே கட்சியா இருந்து ஊசிக்கு விழுந்த வாக்கு அல்ல, என்னுடைய ஊசி அர்ச்சுனாக்கு விழுந்த வாக்குகள் 27,000. சில பேர் சொல்லினா உங்களுக்கு 20,000 தான் விழுந்து, மிச்சம் 7,000 மயிரனுக்கு விழுந்த. 7,000 3 பொம்பளைகளுக்கு விழுந்தடாப்பா. முழு பேர் சந்தைகளையும் போக சொன்னால் 3 பொம்பளைகளுக்கு மட்டும் போடுங்கன்னு சொல்லி அவர்களுக்கு விழுந்த வாக்குகள் தான் 7,000. மயூரனுக்கு விழுந்த வாக்கு 7,000 வந்து இந்த 21,000 வாக்குகளுக்கு இருக்கும். இந்த அடிப்படை கணிதங்கள் விளங்காட்டி ஆண்டோண்டில் இருந்து படிக்கவும். திரும்பவும் சொல்லுறேன், மேக்ஸ் மயூரனுக்கும் இதை சொல்றேன், தம்பி நீங்கள் 7,000 தான் வேண்டி தந்தீங்கன்னு சொல்லாதீங்க. உங்கள் இந்த 7,000 ஒரு விருப்பு வாக்கு அறிக்கை இல்லை. இந்த முதல் விருப்பு வாக்கு பக்கத்தில் 2 3 மண்டு 7 மண்டு மாறி கூறப்பட்டதா நீங்களுடைய. நான் 2 3 5 2 3 5 1 2 3 ஏதோ அந்த பெண்களுக்கு மட்டும் வாக்கு போடும் சொல்லி நான் தெளிவாக சொன்னான் எங்களுடைய பெண் இனத்துக்கு. அதால அந்த பெண்களுக்கு மட்டும் 3 வாக்கு விழுந்தபடியாக தான் மிச்சம் 7,000. அதையும் விளங்கி கொள்ளுங்க. விளங்கி இல்லைன்னா நான் என்ன செய்யறது? கௌசல்யாண்ட 15,000 மிச்சம் 7,000. அது இதை நான் உங்களுக்கு சொல்லாட்டி எனக்கு ஒன்று செய்யல. அது நீங்க விளங்க இது கூட விளங்காம மனசில் ஐலண்ட் ப்ரெஸ் எடுத்தீங்கன்னா எனக்கு என்னென்ன வேற தெரியல. இனிமே திருப்பி உங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கணும் போல. இனிமே வடவைட்டிஸ் திரும்ப சொல்றேன், எந்த வைத்தியசாலையிலையும் மக்களுடைய டாக்டர்ஸ் உரிமையை போராடத்தான் வேணும். ஜஸ்ட் நான் போராடுவேன். நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறது, அங்கே இருக்கிற வைத்திய அதிகாரியோ இல்லது அங்கே இருக்கிற ஜிஎம்ஓயோ உங்களுக்கு பிரச்சனைப்படுது எனக்கு சொல்லுங்க. அடுத்த நாள் பாராளுமன்றத்தில் கதைப்படும், அடுத்த நாள் சுகாதார அமைச்சருக்கு அனுப்பப்படும். மலரவன் சாருடைய விடயங்கள் கூட சொல்லப்பட்டு கதைக்கப்பட்டிருக்கு, தெளிவாக கதைக்கப்பட்டு தெளிவான முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. யாரும் மலரவன் சார் போர்டில் நீ கை வைக்கலாது. விரும்பியோ நான் தான் கடவுள் என்று சொன்னால் கூட இனிமேல் கை வைக்கலாது. ஏன்னா இங்கே சுகாதார அமைச்சர் சம்பந்தமாக தெளிவாக சொல்லப்பட்டு இவன் மலரவன் சாருடைய ஓட் வந்து சிங்கப்பூருக்கும் லண்டனுக்கும் சமராக வேலை செய்கிற என்ற ரிப்போர்ட்டுகள் கூட எனக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஸோ மலரவன் சார் போர்ட்ல கை வைக்கிறன்றது வந்து இனி அந்த சாக்ஷாத் கடவுளுக்கு கஷ்டம். ஆனால் நான் ஜிஎம்ஓக்கு எதிரானவன் இல்லை. திரும்ப சொல்றேன், நீங்க யாழ்ப்பாணத்துல இருந்து 1-2 பேர் ஆடுற கூத்துகளால தான் நான் இந்த பிரச்சனையை பெருசாக எடுத்திருக்கிறேன். ஜிஎம்ஓ ஒழுங்கான ஒரு ஆளுடைய கையில போய் மக்கள் அதை ஒரு நல்ல
ஒரு ஜிஎம்ஓஏ ஒரு ஆள் ஒரு டீம் ஒன்று நிர்வகிக்குமா இருந்தால் அவரோட சேர்ந்து வைத்தியர்களுடைய சம்பளம், வைத்தியர்களுடைய விடுதி பிரச்சனை, வைத்தியர்களுடைய ஓவர் டைம் பிரச்சனை எல்லாமே நான் கதைப்பேன். எல்லாம் கதைத்தவன் நான். இவ்வளவு பிரச்சனை பண்ணி வைத்தியர்கள் ஒரு வைத்தியர் கூட வாக்கு போட மாட்டார்கள் என்று சொல்லி வைத்தியர்கள் உனக்கு எதிராக பிரச்சாரம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்ட பிறகும் அதே வாக்குகளால் போய் பாராளுமன்றத்தில் இருந்து என்னுடைய வைத்திய இனம் என்று சொல்லி கதைச்சவன் ராமநாதன் அர்ச்சுனா. என்னுடைய ஒரு வைத்தியராகின தெய்வங்களுக்கும் என்னோட ஒன்றாக பாடி ஓடித்திருந்த என்னுடைய நண்பர்களுக்காக தான் அந்த கதையை ஒழிய இந்த ஜிஎம்ஓ என்று சொல்லிக்கொண்டு டிரான்ஸ்ஃபர் போகாம ஒரே இடத்திலேயே எம்ஓவா காலங்காலமா அடி நீ ஒரு எம்ஓடா இப்போ காலங்காலமா மெடிக்கல் ஆஃபீஸர்டாப்பா கிளண்டி போனா அப்புறம் மெடிக்கல் ஆஃபீஸர் தயவு செஞ்சு ஒரு டிப்ளமாவது பாஸ் பண்ணி தொலை என்று சம்பந்தப்பட்ட நபரை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ராமநாதன்.